வணக்கம் மக்களே. 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில நடப்பு சாம்பியனான இந்திய அணி அமெரிக்காவுக்கு எதிரான சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு மோசமான பேட்டிங் சரிவை சந்திச்சிருக்குது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் மட்டும் இல்லைன்னா இந்திய அணி கண்டிப்பா தோத்துருக்கும். சூரியகுமார் யாதவ் மட்டும் தனியா போராடலைன்னா இந்திய அணியின் கதை பாதி போட்டியிலே முடிஞ்சு போயிருக்கும். சொந்த மண்ணில் நடைபெற்ற முதல் போட்டியிலேயே அமெரிக்கா போன்ற சின்ன அணியிடம் இந்திய பேட்டி வரிசை சரிவை சந்திச்சிருக்குது. ரசிகர்களிடையே இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்ச அமெரிக்க அணி முதல்ல பந்து வீச தீர்மானம் செஞ்சாங்க. இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா சந்திச்ச முதல் பந்திலேயே ஆட்டம் வெளியே போயிட்டாரு. அதன் பிறகு சோடி சேர்ந்த இஷான் கிஷன் மற்றும் திலக் வர்மா ஜோடி சற்று அதிரடி காட்டி அணியை மீட்டெடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா 5.2வது ஓவர்ல இஷான் கிஷன் ஆட்டம் இழந்த பிறகு இந்திய அணியின் சரிவு தொடங்க ஆரம்பிச்சிச்சு. 45 ரன்களுக்கு 2 விக்கெட்களை இழந்திருந்த இந்திய அணி அடுத்து 1 ரன் எடுப்பதற்குள் மேலும் 2 விக்கெட்களை பறிகொடுத்துச்சு. திலக் வர்மா மற்றும் சிவம் துபே ஆகியோர் அடுத்தடுத்த பந்துகள்ல ஆட்டம் இழக்க இந்திய அணி 46 ரன்களுக்கு 4 விக்கெட்களை இழந்து திணறினாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஓவர்ல 3 விக்கெட்டுகள் போச்சு. ரிங்கு சிங் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோரும் சொற்ப ரன்கள்ல வெளியேற இந்திய அணி 12.4 ஓவர்கள்ல 77 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தர்மாடிச்சு. சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அசோசியேட் அணிக்கு எதிராக 76 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது இந்தியா. இதுதான் முதல் தடவை. இது இந்திய அணிக்கு ஒரு மோசமான சாதனையாக இருந்துச்சு. ஒரு புறம் விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டு போல சரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மறுமுனையில கேப்டன் சூரியகுமார் யாதவ் நங்கூரம் போல பாய்ச்சி அடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தாரு. நிதானமாக தனது ஆட்டத்தை தொடங்கிய அவர் அதன் பிறகு தனது வழக்கமான 360 டிகிரி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அமெரிக்க பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறிக்க ஆரம்பிச்சாரு. தனி ஒருவராக போராடிய சூரியகுமார் யாதவ் 49 பந்துகள்ல 10 பவுண்டரிகள் மற்றும் 4 இமாலய சிக்ஸருடன் 84 ரன்கள் குவிச்சு ஆட்டம் இழக்காம இருந்தாரு. அக்சர் பட்டேல் 14 ரன்கள் எடுத்து அவருக்கு ஓரளவு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. சூரியகுமார் யாதவின் இந்த அபாரமான ஆட்டத்தால மட்டுமே இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் என்ற கௌரவமான ஸ்கோரை எட்டுச்சு. அமெரிக்க அணியின் பந்து வீச்சாளர்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக பந்து வீசி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு அதிர்ச்சி வைச்சம் கொடுத்தாங்க. ஷாட்லி வான் ஷால்விக் 4 ஓவர்கள் வீசி 22 ரன்கள் மட்டும் கொடுத்தாங்க. 4 விக்கெட்களை சாச்சாங்க. முகமது மோஷின் 4 ஓவர்களில் வெறும் 16 ரன்கள் மட்டும் கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தினாரு. ஹர்மித் சிங்கும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினாரு. இந்த போட்டியில இந்திய அணி நெருக்கடியில் சிக்கிய போது கேப்டன் சூரியகுமார் யாதவ் தனியாக நின்று போராடி 49 பந்துகள்ல 84 ரன்கள் கூச்சாரு. இவரே ஆட்ட நாயனாகவும் தேர்வு செஞ்சாங்க. இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செஞ்ச இந்திய அணி 9 விக்கெட் இழப்புக்கு 161 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்துச்சு. தொடர்ந்து விளையாடிய அமெரிக்க அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 130 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த ஆட்டம் முடிந்ததும் சூரியகுமார் யாதவ் பேசும்போது என்ன சொன்னார்னா, பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் சூழல் வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். கடந்த சில போட்டிகள்ல அணிக்காகவே கட்டுப்படுத்தியே விளையாட முயற்சி செஞ்சேன். ஆனா அது என்னோட வழிக்கு போகவே இல்லை. தென்னாப்பிரிக்க தொடருக்கு பிறகு இதையெல்லாம் விட்டுட்டு 2 வாரம் என்னோட குடும்பத்துக்காக நான் செலவு செஞ்சேன். அடுத்து புதிய ஆண்டுல நாக்பூர்ல எனக்கு சிறந்த இன்னிங்ஸ் வந்துச்சு. நாங்க 77 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்த போது ஒரு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு நினைச்சேன். நாங்க 77 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்த போது ஒரு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் நின்று விளையாடணும் அப்படின்னு நினைச்சேன். இது 180 ரன்கள் வரும் விக்கெட் இல்ல, 140 ரன் விக்கெட் அப்படின்னு உணர்ந்தேன். 14 ஓவரில் ஆட்ட இடைவெளியின் போது வந்த பேட்டிங் பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் என்ன சொன்னார்னா, 14வது ஓவர்ல ஆட்ட இடைவெளியின் போது நீ கடைசி வரைக்கும் நிதானமா விளையாடு அப்படின்னு சொன்னாரு. அதனால வேகத்தை குறைச்சு நிதானமா விளையாட ஆரம்பிச்சேன். மேலும் நான் மும்பையில அதிகம் விளையாடி இருக்கிறதால எனக்கு
இங்கு ஆடுகள் எப்படி இருக்குதுன்னு தெரியும். அது குறித்து நான் ஏற்கனவே நிறைய இங்க விளையாண்டி இருக்கிறேன். அதனால இந்த அடிப்படையில தான் இங்க இன்னைக்கு விளையாண்டு இருந்திருக்கேன். நாம முதல் 6 விக்கெட்டுகளை மிக வேகமாக இழந்து விட்ட பிறகு யாராவது ஒருவர் கடைசி வரையில் நின்று விளையாட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யார் பந்து வீச போகிறார்கள், யார் எவ்வளவு நேரம் ஓவர்கள் மீதம் இருக்கிறது அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நல்ல ஷாட்களையும் அதே போல எனக்கு இயல்பாக வரும் ஷாட்களையும் விளையாட முடிவு செஞ்சேன் அப்படின்னு கூறியிருந்தாரு. இது ரசிகர்கள் சூரியகுமார இன்னும் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்திலே தோல்வியின் விளிம்புல இருந்து பாகிஸ்தான் போராடி ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொடரின் முதல் லீக் ஆட்டத்தின் பாகிஸ்தான் அணியும் நெதர்லாந்து அணியும் பல பரீட்சை நடத்தினாங்க. நடப்பு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் லீக் ஆட்டத்துல நெதர்லாந்து அணியை 3 விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தான் அணி வீழ்த்தி இருக்குது. இந்த ஆட்டத்தின் கடைசி ஓவர் வரை நெதர்லாந்து அணி பாகிஸ்தானுக்கு கடும் சவால் கொடுத்தது. குரூப் ஏ பிரிவில் உள்ள நெதர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இந்த ஆட்டத்துல பல பரீட்சை மேற்கொண்டாங்க. இலங்கையின் கொழும்புல நேற்று காலை 11 மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்குச்சு. இதுல டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச தீர்மானம் பண்ணாங்க. நெதர்லாந்து அணி முதல்ல பேட் செஞ்சு 19.5 ஓவர்கள்ல 147 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. நெதர்லாந்து தரப்புல அந்த அணியின் ஸ்காட் எட்வர்ட்ஸ் 37 ரன்கள் எடுத்தாரு. லீட் 30 மற்றும் மைக்கேல் லெவிட் 24 ரன்கள், கோலின் ஆக்கர்மேன் 20 ரன்கள் எடுத்தாங்க. பாகிஸ்தான் தரப்புல சல்மான் மிர்சா 3 விக்கெட்களை கைப்பற்றினாரு. நவாஸ் அப்ரார் அகமது, சயீம் அயூப் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினாங்க. ஷாகின் அப்ரிடி 1 விக்கெட்டை வீழ்த்தினாரு. 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி பாகிஸ்தான் அணி வேகமாக விளையாடியது. 11 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 98 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இருந்த பாகிஸ்தான் அதுக்கு பிறகு அந்த அணியின் சரிவு தொடங்க ஆரம்பிச்சு. இதுல பர்கான் 47, ஷயீம் அயூப் 24 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு அந்த அணியின் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. பர்கான் ஆட்டமிழந்ததும் உஸ்மான் கான் டக் அவுட் ஆனாரு. பாபர் அசாம் 15 ரன்களும், முகமது நவாஸ் 6 ரன்களும், சதாப் கான் 8 ரன்களும் ஆட்டமிழந்து வெளியேறினாங்க. நெதர்லாந்து தரப்பில் ஆரியன் தத் மற்றும் பால்வான் மெக்ரான் 2 விக்கெட்களை வீழ்த்தினாங்க. லோகன் வான் பீக் மற்றும் கிளன் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினாங்க. 19வது ஓவரில் 3 சிக்ஸர் மற்றும் 1 பவுண்டரி விளாசி பாகிஸ்தான் அணியின் வெற்றியை பாகிம் உறுதி செஞ்சாரு. அந்த ஓவரின் 2வது பந்தில் பாகிம் கொடுத்த கேட்ச் வாய்ப்பை நெதர்லாந்து வீரர் தாவூத் நழுவ விட்டாரு. இறுதியா 19.3 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 148 ரன்கள் எடுத்து பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றாங்க. பாகிம் 11 பந்துகள்ல 29 ரன்கள் எடுத்திருந்துச்சு. இனி அடுத்து இந்தியா அடுத்தடுத்த போட்டிகளில் வென்று உலக கோப்பையை கைப்பற்றுமா அப்படின்னு இந்திய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நாமளும் காத்திருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.